முகநூலில் கிடைத்த பெண்ணுடன் நடந்த உண்மையான அனுபவம். நான் கார்த்திக், திருப்பூரில் வேலை செய்கிறேன். நான் முகநூலில் தினமும் என்னுடைய கற்பனையான கதை பதிவு பண்ணிட்டு இருப்பேன். எல்லாரும் படிச்சிட்டு நல்லா இருக்குன்னு மெசேஜ் பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கும் திரும்ப தேங்க்ஸ்னு மெசேஜ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது புது பெண் ஐடில இருந்து மெசேஜ் வர, நானும் அது ஆண் தான்னு நினைச்சு மெசேஜ் பண்ண. நான் சமன், எப்படி இருக்கீங்கன்னு மெசேஜ் பண்ண. என்ன ஒரு அதிசயம், அடுத்த வினாடியே எனக்கு ரீப்ளை வந்தது. அவளின் பெயர் கோமதி, வயது 29, ஊர் திருப்பூர் தான். எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருடம் ஆகுது. 6 மாத குழந்தை இருக்கிறது என்றாள். நானும் யோசித்தேன், அவளோட வீடு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தான். உலகம் எவ்ளோ சின்னது என பெரியவங்க சொன்னது அப்போ தான் புரிஞ்சது. நாங்களோ முகநூல் மெசேஜ் மூலமாகவே ஒரு நீண்ட நேரம் உரையாடல் போக, கோமதி, சமன், உங்களுடைய கதை ரொம்ப பிடித்ததாகவும் அதான் உங்களுக்கு மெசேஜ் செய்தேன் என்றாள். நான், சமன், இவ்வாறு கேட்பது கதை எழுதும் நமக்கு பெரிய சந்தோஷமாகவும், அடுத்த கதை இன்னும் நன்றாக கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் வரும். இதை விட ஒரு கதை தலைவனுக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமில்லை. அதற்கு நான் நன்றி என கூறி, அதில் உனக்கு பிடித்த இடம் எது என கேட்க, கோமதி, சமன் அதற்கும் பதில் சொல்லி ரொம்ப பிடிக்கும் என்று சொல்ல, ராண்டங் மீம்ஸ் இல் வருவது போல் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என என் மனதிற்குள் சிரித்து கொண்டேன். நீண்ட உரையாடல் செல்ல, அவளின் மொபைல் எண் கேட்டேன். அவள் என்ன நினைத்தாளோ தெரியவில்லை, ஆனால் முதலில் தரவில்லை. அப்புறம் என் மொபைல் எண் வாங்கி நானே மெசேஜ் செய்கிறேன் என்றால் நானும் சரி என்றேன். ஆனால் 2 மாசமா அவள் மெசேஜ்க்கு காத்து இருந்தேன். ஒரு வழியாக 2 மாசத்துக்கு அப்புறம் மெசேஜ் வந்தது, ஒரு புது எண்ணில் இருந்து. வாட்ஸ்அப் டிபி பார்த்ததும் புரிந்தது, அது கோமதி தான் என்று. நான் அப்படி நினைக்க காரணம், கணவன் மனைவியாக இருந்த போட்டோ அது. நான், சமன், ஹாய் ஹலோ டிபி செம்மையை இருக்கு. அவள், உனக்கு எப்படி அது நான் தான் என்று தெரிந்தது என்று கேட்க, நான் அதற்கு எப்பொழுது உன் நினைப்பா, நீ எப்பொழுது மெசேஜ் பண்ணுவ என்று நினைத்து கொண்டு இருந்தேன். அதான் மெசேஜ் வந்ததும் நீதான் என்று தெரிந்து கொண்டேன் என்றேன். கோமதிக்கு, சமன், தேங்க்ஸ். நானோ டிபி ஐ பார்த்து விட்டு வெளியே வந்து பார்த்தால் டிபி காட்டவில்லை. என்னட்டா இது, ஆசை காட்டி மோசம்னு சொல்லுவாங்க, அது இது தான் போல என கடுப்பு ஆச்சு. ஆனா அடுத்து மெசேஜ் வந்தது, கோமதி, சமன், எப்படி இருக்கீங்க கேட்க. நான், சமன், ஐயோ நான் கூட நீ என் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன்னு நினைச்சேன்னு சொல்ல, கோமதி, சமன், ஹா பிளாக் பண்ணவா மெசேஜ் பண்ணுனேன், சும்மா கான்டாக்ட் ஐ மட்டும் டெலீட் செய்தேன். சரியா, நீ என் கணவன் இருக்கும் போது ஏதாவது மெசேஜ் பண்ணுன என்ன பண்ணுறதுன்னு கேட்க, நான், சமன், அது சரி தான். அப்படியே மேலும் 2 மாதம் வாட்ஸ்அப் இல் அப்பப்போ சாட் செய்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிய நண்பர்கள் ஆனோம். நானே அவளிடம், நான், சமன், உன்கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். கோமதி, சமன், எனக்கும் ஆசை தான். கண்டிப்பா நேரம் வரும் போது சொல்கிறேன் என்றாள். அடுத்த 15 நாட்கள் அப்புறம் வழக்கம் போல சாட் செய்யும் போது கேட்டேன். நான், சமன், எப்போ தாண்டி உன்கூட இருக்குறதுன்னு கேட்க, கோமதி, சமன், இன்னைக்கு கூட வர சொல்லுவேன், நீ வருவியான்னு கேட்க, நான், சமன், சரியாக என் வீட்டில் இருந்து உன் வீடு 30 நிமிடம் தான். நீ டைம் மட்டும் சொல்லு, உடனே வந்து விடுவேன்னு சொல்ல, கோமதி, சமன், ஆசைய பாரு. 2 அண்ணன் அம்மா எல்லாம் வந்து இருக்காங்க. மதியம் அவங்க போனதும் தம்பிய தூங்க வச்சுட்டு சொல்லுறேன் வான்னு சொல்ல, எனக்கோ நடப்பது கனவா இல்லை நினைவான்னு நம்ப முடியவில்லை. சரியாக 2 மணி நேரம் இருந்தது. தேவையான நேரம் இருந்ததால் நான் நன்றாக குளித்து ஷேவ் செய்து ரெடியாகி காத்து கொண்டு இருந்தேன். அவளின் அழைப்புக்காக 2 மணி நேரமும் ஆகிவிட்டது. இன்னும் கால் வரவில்லை.
சரி சாப்பிடலாம்னு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது அவளின் கால் வர அவசர அவசரமாக போனை எடுத்து கொண்டு வெளியில் போய் பேசினேன். கோமதி சமன் ஏண்டா போன் எடுக்க இவ்வளவு நேரம்னு கேட்க, நான் சமன் ஹே சாப்பிட்டுட்டு இருந்தேன்டின்னு சொல்ல. கோமதி சமன் சரி போய் நல்லா சாப்பிட்டு தூங்குன்னு சொல்ல. நான் சமன் ஏய் நான் ரெடி தான் டி 30 மினிட்ஸ் வந்துருவேன்னு சொல்ல. கோமதி சமன் வேகமா வா மாமா உனக்கு தான் வைட்டிங்னு சொல்ல. நான் சமன் இதோ வந்துட்டேன் அம்மோ, ஏதாவது வாங்கி வரவான்னு கேட்க. கோமதி சமன் ஏய் அதெல்லாம் வேணாம் மாமான்னு சொல்ல. நான் சமன் உனக்கு பேபி உருவாக்கிடுச்சினா என்ன பண்ணுவன்னு கேட்க. கோமதி சமன் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது நான் காப்பர் டீ போட்டு இருக்கேன், பிரச்சனை இல்ல நீ வேகமா வா மாமான்னு சொல்ல. நான் சமன் இதோ வந்துட்டேன் செல்லம்னு சொல்லிட்டு போனை வைத்தேன். நானோ வேகமாக சாப்பிட்டு முடித்து பைக் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பினேன். வேகமாக அவள் வீட்டை நோக்கி போனேன். மதியம் 2:30 மணி வெயில் சுல்லுரென்று அடிக்க. போகும் வழியில் ஒரு அம்மா மல்லிப்பூ விற்றுக்கொண்டு இருந்தாங்க. அவங்களிடம் 4 முழம் மல்லிப்பூ வாங்கி அவள் சொன்ன இடத்திற்கு போனேன். ஒரு சின்ன கோவில் அருகில் பைக்கை நிப்பாட்டி அவள் சொன்ன இடம் நோக்கி சென்றேன். சரியாக அவள் வீடு அடையாளம் தெரியாமல் இருக்க, ஒரு வீட்டில் இருந்து ஒரு பெண் போன் பேசிக் கொண்டு வெளியே வருவதைக் கண்டேன். அது கோமதி என உணர்ந்து மெதுவாக அவளை நோக்கி நகர, அவளும் என்னை பார்த்தும் பார்க்காததும் போல வீட்டிற்குள் சென்றாள். அவள் பின்னாடியே அவள் வீட்டிற்குள் நுழைய, என்னை உள்ளே இருக்க சொல்லி போய் மெயின் கேட்டை லாக் செய்து உள்ளே வந்து கதவை லாக் செய்து என்னை பார்க்க. நானோ யோசிச்சேன், அது ஒரு 2 BKH வீடு, கொஞ்சம் பண வசதி இருப்பவர்கள் வாழும் ஏரியா. நான் ரீச் ஆகும் போது 3 மணி இருக்கும். அதானல யாருமே வீட்டுக்கு வெளியே இல்ல. நான் உள்ளே போனதும் அவளை முதலாக பார்க்கிறேன். வாட்ஸ்அப் டிபில இருந்த போட்டோ ரொம்ப பழைய போட்டோ போல. இப்போ இன்னும் அதை விட அழகா இருந்தாள். அவளோ மெயின் கதவை க்ளோஸ் பண்ணி வந்தாள். முகத்திலும் உடலிலும் ஒரு டென்ஷன் படபடப்பு. அவ முதல் டைம் தப்பு பண்ணுறது நல்லாவே தெரிஞ்சது. நான் சமன் ஹே என்ன ஆச்சு செல்லம்னு கேட்க. கோமதி சமன் இல்ல வேணாமே நாம நார்மல் நண்பர்களாவே இருப்போமான்னு கேட்க. நான் சமன் இதெல்லாம் உனக்கே ஓவர் ஆக தெரியலையா, பெட் வர வந்துட்டு ஒன்னும் வேணாம்னு சொல்லுற. நான் பாவம்டி செல்லம்னு சொல்ல. கோமதி சமன் இல்ல எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆக இருக்கு, என் புருஷனுக்கு துரோகம் பண்ணுறோமோன்னு நினைக்கிறேன் வேண்டாமேன்னு சொல்ல. நான் சமன் சரி இந்த உனக்காக நான் வாங்குன போ அதையாவது வச்சுக்கோன்னு சொல்ல. கோமதி சமன் டேய் மாமா என் புருஷன் எனக்கு பூ வாங்கி கொடுத்து எவ்ளோ நாள் ஆகுது தெரியுமான்னு சொல்லி என்னை பிடித்தாள். நான் சமன் சரி இப்போ சொல்லு நான் போகட்டுமான்னு கேட்க. கோமதி சமன் மாவும் நான் சொன்ன போயிருவியா, வாடா மாமான்னு சொல்ல. நான் அவளிடம் நான் உண்மையாக சொல்றேன், நான் பார்த்ததில்லை நீதான் உண்மையிலேயே பெரிய அழகி, அவ்வளவு அழகாக இருக்கிற என்று சொன்னேன். அதற்கு அவளும் போய் சொல்லாதடா மாமா, நீ சும்மா ஐஸ் வைக்கிற என்று சொன்னாள். ஆனால் அதை கேட்டு பதில் சொல்லும் மனநிலையில் நான் இல்லை. கோமதி சமன் டேய் மாமா அவசரப்படாதன்னு சொல்ல எங்களின் ஆட்டம் அருமையாக நடந்தது. அடுத்த நாள் அவள் மிகவும் சோகமாக மாமா உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன், ஐ லவ் யூ டா மாமா என்று சொல்லி முடித்தாள்.